வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நம்மள சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு நாம் ரெண்டு லாவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வகுத்தல் விதியும் யூஸ் பண்ணோம், பெருக்கல் விதியும் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வகுத்தல் விதி தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ள டிவிஷன் இருக்கு. ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, பேஸ் சேமாக இருந்து டிவிஷன் வந்துச்சுன்னா பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த லா அப்போ அப்படியே பண்ணுங்க. ஸோ 6 power 5 டிவைடட் பை 6 power 8 இருக்கா ப்ராக்கெட்டில், தட் இஸ் ஈக்குவல் டு ஒரே பேஸாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு பவர்ஸை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 5 minus 8 தட் இஸ் ஈக்குவல் டு 6 power minus 3. ஸோ ப்ராக்கெட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இருக்கு, இன்டூ 6 power 5. ஸோ இங்கே நம்ம ஆப்வியஸாக எந்த ரூல் யூஸ் பண்ணோம், பேஸ் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சொல்கிற ரூல் என்னது, பெருக்கல் விதி, ப்ராடக்ட் லா. ஸோ அந்த லா இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒரே பேஸ் வச்சுட்டு பவர்ஸ் இப்போ என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஸோ -3 + 5 நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த இடத்துல தான் சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ப்ராடக்டில் என்ன சொல்லுது, பவர்ஸை வந்து இந்த மாதிரி சேமாக இருந்தால் அது என்ன சிம்பிளோ அதை போட்டுக்கோங்க. -3 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 6 power 2. ஸோ 36 தான் இந்த கொஷினோட ஆன்சர், ஆப்ஷன் பி.